ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று இந்த பதிவில் திருச்செந்தூரில் அமைந்திருக்கும் முருகனின் தல வரலாறுகளையும் அதன் சிறப்புகளையும் பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த கோவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து சிறந்து விளங்கப்படுவதாக அனைவராலும் கூறப்படுகிறது. இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் 9 அடுக்குகளையும் 157 அடி உயரத்தையும் அழகாக கொண்டுள்ளது. இந்த திருக்கோவிலின் கோபுரமானது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. சரி, வாங்க இப்போது முழுமையாக திருச்செந்தூரில் அமைந்துள்ள முருகனின் வரலாறு மற்றும் சிறப்புகளை பார்ப்போம். இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் மன்னார் வளைகுடாவின் கடற்கரையின் பகுதியில் அமைந்துள்ளதால் அலைவாய் என்றும் திரு எனும் அடைமொழி பெற்றுள்ளதால் திருசீர் அலைவாய் என்றும் பாடல்களில் சிறப்பாக புகழப்படுகிறது. திருச்செந்தூரில் ஓம் வடிவில் தோன்றி உள்ளது இந்த முருகன் கோவில். திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாய் விளங்குவதால் திருச்செந்தூரை வீரவாகு பட்டினம் என்னும் அனைவராலும் அழைக்கப்படுகிறது. கோவிலில் வீரவாகு தேவருக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னரே முருகனுக்கு பூஜைகள் நடத்தப்படும். திருச்செந்தூர் கோவில் சிறப்பு. திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டுதான் இருக்கும். இந்த ராஜகோபுரம் எப்போது திறக்கப்படும் என்றால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாளில் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும். கோவிலில் அமைந்திருக்கும் சண்முக விலாச மண்டபம் 120 அடியை கொண்ட உயரமும் 60 அடி அகலத்தையும் 124 தூண்களையும் கொண்டுள்ளது இந்த மண்டபம். திருச்செந்தூர் முருகன் கோயில் தல வரலாறு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உச்சிகால பூஜைகள் நடந்து முடிந்ததும் மணி ஒலிக்கப்படும். இந்த ஆலயத்தின் மணியானது 100 கிலோ எடைகளை கொண்டுள்ளது. இந்த ஆலய மணி கோவில் கோபுரத்தின் 9ஆம் அறையில் வைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் எதிரில் 2 மயில்களும் 1 நந்தி பகவான் சிலைகளும் அமைக்கப்பட்டு இருக்கும். 2 மயில்களில் முதல் மயிலானது இந்திரனும், 2வது சூரபத்மன், 3வது பஞ்சலிங்கங்களின் வாகனமான நந்தி பெருமான் ஆவார். திருச்செந்தூரில் 2 கடவுள்கள் அருள்பாலித்து வருகின்றனர். முதற் கடவுளான சண்முகர், 2ஆம் கடவுளான பாலசுப்ரமணி, 2ஆம் கடவுளான பாலசுப்பிரமணிய சுவாமி என 2 கடவுள் அருள் தந்து கொண்டிருக்கின்றனர். பாலசுப்பிரசுவாமி கிழக்கு திசையை நோக்கியும் சண்முகர் தெற்கு திசையை நோக்கியும் அருள் தருகிறார்கள். அணியும் ஆடை. முருகன் அணியும் ஆடை. திருச்செந்தூரில் இருக்கும் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜை செய்த பின்னர் தினமும் வெண்ணிற ஆடை மட்டுமே சாற்றுகிறார்கள். சண்முகருக்கு தினமும் பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை அணிவித்து வருகின்றார்கள். 4 உற்சவர்கள். கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பறை என்னும் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு உள்ளது. கட்டணம் செலுத்தி சுரங்கம் உள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை பார்த்து ரசிக்கலாம். திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், ஆலவாய் பெருமான் போன்ற 4 உற்சவர்கள் உள்ளனர். இதில் குமரவிடங்கர் என்பவருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற மற்றொரு பெயரும் உண்டு. முருகன் செய்த தாமரை மலர் பூஜை. திருச்செந்தூரில் அமைந்துள்ள முருகன் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தாமரை மலரை வைத்து சிவ பூஜை செய்து வந்தார். இன்றும் முருகனின் வலது கைகளில் தாமரை மலர் வீற்றிருக்கும். கங்கா பூஜை. உச்சிக்கால பூஜை முடிந்த பிறகு தினமும் ஒரு பாத்திரத்தில் பால் உணவு எடுத்துக்கொண்டு மேளதாளத்துடன் திருச்செந்தூர் முருகன் அமைந்திருக்கும் கடற்கரையில் இந்த பால் அன்னத்தினை கரைத்து விடுவார்கள். இந்த பூஜைக்கு கங்கா பூஜை என்ற பெயரால் அழைக்கிறார்கள். முருகனுக்கு படைக்கும் உணவுகள். முருகனுக்கு சிறு பருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, பேரிச்சை பொரி, தோசை, சுயன், தேன்குழல், அதிரசம், அப்பம், பிட்டமுது, தினை மாவு போன்ற உணவுகள் முருகனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும். இதனை வைத்து தினமும் முருகனுக்கு பூஜை செய்து வருகிறார்கள். குறிப்பாக இரவு நேர பூஜைகளில் முருகனுக்கு பால், சுக்கு, வெந்நீர் மட்டும் வைத்து பூஜையை செய்து வருகிறார்கள். மணற்குன்றுகளை உடைய திருச்செந்தூர்
கோவிலின் தங்கத்தேரில் அருங்கோண வடிவில் முருகன் சிலை வைக்கப்பட்டு இருக்கும். இந்த திருச்செந்தூரானது ஆதி காலத்தில் பல மணற்குன்றுகளை உடையதாக அமைந்திருக்கின்றது. இந்த மணற்குன்றுகள் நாளடைவில் ஆலயத்தின் பிரகாரமாக மாறிவிட்டது. கோவிலின் வடக்கு பகுதியின் அருகில் மணற்குன்றுகள் மதிலாக அமைந்துள்ளது. குகை கோயில். திருச்செந்தூர் முருகன் கோவிலின் இடது பக்கத்தில் வள்ளி குகை கோயில் அமைந்துள்ளது. நாளிக்கிணறு. திருச்செந்தூரில் 24 அடி ஆழத்தினை கொண்ட நாளிக்கிணற்றில் பக்தர்கள் அனைவரும் நீராடிய பின்னரே அங்குள்ள கடற்கரையில் நீராடுவதை பாரம்பரிய வழக்கமாக பக்தர்கள் வைத்திருக்கின்றனர். இங்கு சித்தர்களின் சமாதியும் உள்ளது. 12 சித்தர்களில் 8 சித்தர்களின் சமாதியானது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைந்துள்ளது. முருகனுடன் போரிட்ட படை வீரர்களை ஐயனார்கள் என்று அழைத்து வருகின்றனர். இவர் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை வேலால் சிதைத்த இடம் மாபாடு அல்லது மணப்பாடு என்னும் பெயரில் திருச்செந்தூரின் அருகில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த பதிவில் திருச்செந்தூர் முருகனின் தல வரலாறுகளையும் முருகனின் சிறப்புகளையும் பார்த்தோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.